அறியாமல் உனக்குள்ளே சரணடையும். காலங்கள் கடந்து வரம் வாங்கி வந்தது போல் என் ஜென்ம சாபல்யம் நிறைவடையும். ஏழாம் சுவையும் நீதான், எட்டாம் ஸ்வரமும் நீதான், ஒன்பதாம் திசையெனவே தெரிகின்றாய், கிரகங்களில் பத்தாக ஒளிகின்றாய். ஒருபோதும் பிரியாத உந்தன் முகம், ஒருபோதும் தவறாத உன் நினைவு, ஒருபோதும் கலையாத உன் கனவு, ஒருபோதும் மறவாத உன் சிரிப்பு. கதைகளில் கவிதைகளில் காவிய இலக்கியத்தில் கற்றிருந்தும் கேட்டிருந்தும் புரியாத காதல் உன் ஒற்றை விழி பார்வையில் புரிந்தது மாயம்தான். உன் ஒற்றை சடை பின்னலிலே நான் விழுந்தது நியாயம்தான். விழிக்கின்ற இரவுகள், தகிக்கின்ற பொழுதுகள், சுடுகின்ற மாலை வேளை, கெடுகின்ற தூக்கங்கள், இழப்புகள் அத்தனையும் சுகங்களாய் தெரிகின்ற காரணத்தை சொல்லவா? அது உன் காதல் அல்லவா? கால் சுடும் பாதையில், காணல் வீசும் பாழ்வெளியில், சூரியன் சுட்டெரிக்கும் செம்மணல் பாலையில், சிந்தையில் நீ வந்தால் சங்கடம் தொலைகிறது, சஞ்சலம் முடிகிறது. மௌனமாய் அழுகின்ற என் விழி கண்ணீரை பாராமல் நீ போய் ஒளிந்ததெங்கே? என்னை பார்க்காமல் நீ போய் மறைந்ததெங்கே? என்னை பார்க்காமல் நீ போய் மறைந்ததெங்கே? எழுந்துருமா. பார்த்து மெதுவா மெதுவா. சத்யா டீச்சர் ஏதாவது? ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணா வந்துட்டான், நீ இப்ப கிளம்பு. உனக்கு நேர்மாயிடுச்சுல்ல? சரி வரேன் பூஜா. வரேன் டீச்சர். டீச்சர். என்னம்மா? என்ன டீச்சர், டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஏதோ மெடிக்கல் பாஷை பேசுறாங்க. 3 வேளை மாத்திரை, ஒரு மருந்து கண்ணுக்கும் கொடுத்திருக்காங்க. 1 வாரம் ஆச்சுன்னா சரியாயிடும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க ஆஸ்பத்திரியிலே தங்கிடலாம்னு நினைச்சிட்டே இருந்திருப்பல. சும்மா அளக்காத மச்சான். விடிய விடிய தூங்காம பூஜா முகத்தை பார்த்துட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்திருப்ப. அப்படி நினைக்க எனக்கு என்ன உரிமை? என்னாச்சு மச்சான்? அவளுக்கு என்ன பிடிக்கலையாண்டா? அந்த அளவுக்கு அவ கூட பேசிட்டியா? முட்டாளுக்கு முட்டாள். யாராவது ஹாஸ்பிட்டல்ல முடியாம படுத்திருக்கும் போது காதல சொல்லுவாங்களா? ஃபுல். வாடா ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லடா, நான் அங்க வரல. ஓஹோ, இப்படி சட்டுன்னு முடிஞ்சிருச்சா உன் லவ்? நான் அங்க வந்தா நான் யார்கிட்டையும் எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் சொல்லிடுவேன்டா. அது பிறகு அவ என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட மதிக்க மாட்டாடா. சரி, அப்படின்னா நீ கிளம்பு. ஆனா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை மட்டும் கேட்டுட்டு போ. சத்யா, உன் பூஜா இருக்காளே, அவளால இன்னும் கொஞ்ச நாள்ல யாரையுமே பார்க்க முடியாது. கிருஷ்ணா, அவளுக்கு என்னடா ஆச்சு? டீச்சர், உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. She has an infection on her eyes. அதிகமாவே பாதிச்சிருக்குது. எங்களோட பாசியல் இதைய கார்னியா ஒப்போசிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்ஃபெக்ஷன் வெளிப்படலத்திலிருந்து மற்ற பாகங்களுக்கு பரவிட்டு இருக்குது. அதுக்கு முன்னால கார்னியாவை ரீப்ளேஸ் செய்யணும். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சாகணும். வெளிப்படலத்தை மாத்தணும்னா அதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்? அது சில விஷயங்கள் இருக்குது. ஐ பேங்க்ல இருந்து பொருத்தமான கார்னியா கிடைக்கணும். அது இவ்வளவு அவசரம்ங்கிறதுனால சில நேரத்துல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். எனி டவுட்? பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சிட்டு இருக்காங்க டீச்சர். யாரா ஹெல்ப் பண்ணுவாங்க? பிறகு நம்ம எல்லாம் எதுக்குடா இருக்கோம்? நான் அப்பா கிட்ட பேசி பணம் வாங்கிட்டு வரேன். சத்யா,
சரிடா, காலையில பாப்போம். ஆனா நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. பாவம் சத்யா, அவங்க அப்பா அவனுக்கு பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம அவன் பூஜாவை நேசிக்கிற விஷயத்த தெரிஞ்சு அவனை வீட்லயே அடைச்சு வச்சுட்டாரு. சத்யா, சத்யா, இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? கிடைக்கலடா. அம்மாவும் அப்பாவும் ஒரு பைசா கூட கொடுக்கலடா. வெளியில கூட விட மாட்டேன்ட்டாங்க. நானும் அவளும் காதலிக்கிறோன்னு சொல்லி என்ன ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. அவளை பார்க்க கூடாதான். அவங்களுக்கு என்னோட வேதனையா புரியாதுடா. சத்யா, வா கிளாஸுக்கு போலாம். நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். டேய், எங்கடா போற? அவளைத்தான் பார்க்க போறேன். சத்யா, நீ இப்ப போக வேண்டாம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமெல்லாம் போலாம். வேண்டாம், நான் பாத்துட்டு வரேன். சொன்னா கேளுடா சத்யா. டேய், நான் பாத்துட்டு வந்துடுறேன்டா. டேய், உனக்கு சொன்னா புரியாதாடா? இல்ல, எனக்கு புரிய வேண்டாம். எனக்கு அவளை இப்பவே பார்க்கணும். உன்னால அவளை இப்ப பார்க்க முடியாது. Why? What happened to her? அவளுக்கு என்னதான் ஆச்சு? அவளுக்கு ஒன்னும் ஆகல. அவளை ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க. உன்னோட அம்மா பிரின்சிபல் கிட்ட பேசினாங்கடா. அவங்க தான் அவர்கிட்ட பூஜாவுக்கு பார்வை போக போகுதுன்னு சொன்னாங்க. அவளால படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு சென்ட் பர்சன்டேஜ் கிடைக்காதுன்னு சொல்லி அவளை ஸ்கூலை விட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. கிருஷ்ணா, வேண்டாண்டா, அவசரப்படாதடா. எனக்கு அவளை பார்க்கணும்டா. அதுக்கு இப்ப அவசியமே இல்ல. இந்தா, இத பாரு. அவ உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. டேய், இத பாத்தியா? அவ நேர்ல சொல்லனாலும் இந்த லெட்டரோட அர்த்தம் அவ என்ன விரும்புறான்னு தானே? டேய், நம்ம எப்படியாவது அவளை காப்பாத்தி ஆகணும்டா. டேய், அதுக்கு ஒரு வழி இருக்கு. இத படிச்சு பாரு. ஒரு காம்படிஷன் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். படிச்சியா? இதான் 10 லட்சம் ரூபாய் ஜெயிக்கிறோம். நாம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு பாட்டு எழுதி டியூன் பண்ணி மேடை ஏத்தணும். ஓகே, தாராளமாடா, நம்ம கலந்துக்கலாம். ஆனா பாட்டா யாரா எழுதுவா? பூஜா அவ எழுதுவா. வேதனைப்படுற விதத்துல இருந்து தான் நல்ல கதைகளும் கவிதைகளும் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆனா இது மார்ச் 11டா. நமக்கு பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் ஆகுது, எக்ஸாம் ஆகுது, நம்ம கலந்துக்கிறோம். சத்யா, நீ என்னடா சொல்ற? நம்ம பேரண்ட்ஸ் அலோ பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நம்ம போறோம். ஏண்டா, மார்ச் 11ன்னு சொன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போட்டியா இருக்காது. பெரிய ஆளுங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா. டேய் ப்ளீஸ், எனக்காக இல்லனாலும் பூஜாக்காகவாது நீங்க வரணும். நடக்காது சத்யா, பிராக்டிகலா யோசி. டேய், இத்தனை நாளும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்துட்டு இப்போ என்ன பண்ண சொல்ற? உன்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சியாடா? என்னடா நீ? டேய், சண்டை போட்டுக்காதீங்க. நீ போய் லட்சுமி டீச்சர்ட்ட பேசு.
லுக் ஸ்டூடெண்ட்ஸ், போங்கன்னு சொன்னா அது உங்க மேல அதிக உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி. போகாதீங்கன்னு சொன்னா அதனால பூஜாவுக்கு ஏற்படுற கஷ்டம். ஆனா இதத்தான் நான் சொல்ல முடியும். படிப்பு ஒண்ணுதான் நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க வைக்கும். படிப்பு தான் உங்களோட தேவைகள்ல முன்னுரிமை கொடுக்கறது எதுக்குன்னு தீர்மானிக்கிற தகுதியை உங்க எல்லாருக்கும் கொடுக்குது. நீங்க இப்போ ஸ்கூல் எஜுகேஷனோட கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இந்த நேரத்துலதான் நீங்க படிப்போட அவசியத்தை எந்த அளவுக்கு உணர்றீங்க அப்படின்னு தெரிய வரும். யோசிங்க, செய்யுங்க உங்க மனசு சொல்றபடி. நான் போறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். நீங்க? டேய், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆஃப்டர் ஆல் யார் அவ உனக்கு? கோஎஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கும் போது ஏற்படுற ஒரு அட்ராக்ஷன். அதுக்காக நீ இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுக்க போறியா? உன்னோட எதிர்காலம் தான் பாதிக்க போகுது. அத கொஞ்சமாச்சு நீ நினைச்ச பாத்தியா? அதுவும் ஒரு பொண்ணுக்காக இதெல்லாம் தேவையா சத்யா? உனக்கு தெரியாது. சொல்றேன் தெரிஞ்சுக்க. வெறும் உடம்புக்காக அலையிற காம மாதிரி இல்ல எங்க ரிலேஷன்ஷிப். இட்ஸ் மோர் தென் தட். ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இட். ஒரு காதலா இது ஆரம்பிக்கவே இல்ல. உண்மை, நான் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். ஆனா இப்பவும் எனக்கு தெரியாது அது காதலா கத்திரிக்காயான்னு. வாட் யூ மீன் சத்யா? உங்களுக்கெல்லாம் தெரியாது. பூஜா அப்பாவோட மரணம் நான் 10வது பாஸ் ஆன பிறகு 10th நல்ல ரேங்க் எடுத்ததுக்காக எங்க அப்பா எனக்கு பைக் வாங்கி தந்தார். ஒரு நாள் பூஜாவோட அப்பாவுக்கு நான் லிஃப்ட் கொடுத்தேன். அவர்கிட்ட என் திறமையை காட்டணும்னு நினைச்சு ஓவர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டணும். வேண்டாம் வேண்டாம் அவர் என்கிட்ட பல தடவை கெஞ்சினார். நான் காதுல வாங்கிக்கவே இல்லை. அவர் ஒரு ஆர்ட் பேஷண்ட் எனக்கு தெரியாது. பயத்துல அவங்க அப்பா அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவளை படிக்க வச்சதெல்லாம் நான் தான். இது அவளுக்கு தெரியாது. இப்ப அவளை தவிக்க விட சொல்றீங்களேடா, நியாயமாடா? எனக்கு எப்படிடா தெரியும்? சாரிடா. இட்ஸ் ஓகே. நீங்க வரலனாலும் நான் போக தான் போறேன். நாங்களும் வரத்தாண்டா போறோம் உன் கூட. தேங்க்ஸ்டா. ஆனா எப்படி? இந்த எக்ஸாம் சமயத்துல யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? என்ன வச்சு பண்ணலாம்? நாம என் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணலாம்டா. அங்கன்னா எங்க அம்மா தவிர யாரும் இல்ல. தட்ஸ் a great idea. ஏண்டா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேண்டாமா? டேய், இன்னைக்கு ராத்திரி புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கம்பைன் ஸ்டடின்னு சொல்லி வீட்ல இருந்து கிளம்புறோம். நேரா ஸ்கூலுக்கு போறோம். கிருஷ்ணா, நீ போய் பூஜாவை கூட்டு வர. மச்சி, வாட்ச்மேனை சரி கட்டுறது உன்னோட வேலை. அந்த வாட்ச்மேன் தாண்டா லொல்லு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு கிருஷ்ணா உன் வீட்டுக்கு போறோம். இருந்தாலும் பயங்கரமான ரிஸ்க்டா. என்னதான் நடந்தாலும் நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தா ஒரு பிரச்சனையும் வராது. டேய், ஒருவேளை 10 லட்சத்தை நம்ம வின் பண்ண முடியலனா?